ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நுங்கு மில்க் ஷேக். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 8 நுங்கு எடுத்திருக்கேன். நுங்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, இந்த சம்மரில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த நுங்கோட தோலை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்க தோல் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுத்துடும். ஸோ இந்த தோலை வந்து நல்லா க்ளீனாக நீக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீக்கிட்ட பிறகு இதை ஒரு கையால் பிச்சு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூன் சியா சீட் எடுத்திருக்கேன். இந்த சியா சீடில் நான் ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் இந்த சியா சீட் வந்து நல்லா சோக் ஆகி ஊறிடும். நம்ம எடுத்து வச்ச 8 நுங்குலேருந்து 3 நுங்கை மட்டும் நான் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஷேக் குடிக்கிறப்ப நடுவில் வரப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம பிச்சு போட்ட நுங்கை வந்து இதில் போட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, இது உடனே அரைஞ்சிடும். இப்போது அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சோக் பண்ண போட்ட சியா சீட்ஸும் சோக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு டம்ளரில் நான் வந்து 2 ஸ்பூன் சியா சீட் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச நுங்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் நன்னாரி வந்து ஊற்றிக்கிறேன். நன்னாரி சிரப் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது போடுறப்போ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ சும்மா நன்னாரி சிரப்பை வந்து சைடில் டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் போடலை. இப்போது இது மேலே 1 ஸ்பூன் நன்னாரி சிரப் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து ரோஸ் சிரப் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இது மேலே நான் ஒரு பாதாம் சாப் பண்ணி வச்சதை மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நுங்கு மில்க் ஷேக் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.